வேண்டும் செல்ல மலராய் எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே என்னை முழுதும் நீ அறிந்தாயே உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே என்னை முழுதும் நீ அறிந்தாயே உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். ஆம், இன்று 17/7/24 இருக்கிறோம். நாம் இன்று மத்தேயு 1:25-27 இன்றைய தூய நற்செய்தி. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். தந்தையரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. மத்தேயு 11:25. ஆண்டவர் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை வல்லமையோடு இயக்கி கொண்டு வருகிறார். நாமும் அன்னை மரியின் கைப்பிடியோடு இறைவனின் பின் செல்கின்றோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 33:11, 10, 11, 12. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமொழிகள் 16, 10, 11, 12. அரசன் வாயினின்று பிறக்கும் வாக்கு பொய்க்காது. தீர்ப்பு வழங்கும்போது அவன் தவறு செய்ய மாட்டான். நிறைக்கோலும் துலாக்கோலும் ஆண்டவருக்கே உரியன. பையில் உள்ள எடைக்கற்கள் எல்லாம் அவரால் உண்டானவை. தீச்செயலை அரசர்கள் அருவருப்பார்கள். ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும். இன்றைய வாசகம் எசையா 10, 5, 7, 13, 16. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்ட வந்துண்டோ? ஆம், அது எப்படி முடியும்? ஆண்டவர் இருக்கும்போது நாம் என்ன செய்தாலும் ஆண்டவர் முன் அது இணையாக முடியாது. ஒருவன் செய்யும் தொழிலுக்கு அவன் செய்யவில்லை என்றால் அவன் செய்கிற அந்த பொருள் எப்படி அவனை மேன்மைப்படுத்த முடியும்? அதைத்தான் நாம் இன்று அனைவரும் நிறைய சமயங்களில் செய்து கொண்டு வருகிறோம். நான் செய்தேன், நான் வாழ்ந்தேன், நான் படித்தேன், நான் கஷ்டப்படவில்லை என்றால் ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்திருப்பார் என்று. ஒரு காலம் முடியாது. ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் நாம் எப்படி செய்திருக்க முடியும்? ஆண்டவர் நம்மளை படைக்கும்போதே ஒரு முட்டாளாகவோ அறிவில்லாதையோ ஒரு கை கால் முடிய படைத்திருந்தால் நாம் அப்போ என்ன செய்திருப்போம்? கடவுள் நம்மளுக்கு எல்லாவற்றையும் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று அனைத்தையும் திட்டம் போட்டு வகுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இது இவர்களுக்கு செய்யப்படும், இந்த நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எழுதி வைத்து முன்கூட்டியே நாம் பிறக்கும் முன்னே அவர் நம்மை அனுப்பி வைத்தார். நாம் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கையில் அது இருக்கிறது. அதை அவர் திருப்பி கொண்டே வருவார். ஏன் குழந்தைகளுக்கு விண்ணரசை வெளிப்படுத்தினார் என்றால், குழந்தைகள் கபடற்றவர்கள். நீங்கள் எந்த குழந்தையாவது தாயிடம் இருக்கும்போது நீங்கள் சிரிங்க, குழந்தை சிரிக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணுங்க, குழந்தையும் ஆக்ஷன் செய்யும். ஏன்னா அதுக்கு தெரியாது இவங்க பெரியவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க திருடருங்க, இவங்க
அந்நியர் ஒன்றுமே தெரியாது. குழந்தை அதுதான் குழந்தை உள்ளம். அதனால் தன் விண்ணரசை குழந்தைகளுக்கு ஒப்பிட்டு அதை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு ஒரு 2 வயசு குழந்தை நான் வீடியோவில் பார்த்தேன். ஃபுல் பைபிள் இண்டெக்ஸ் சொல்லுது. ஃபுல் பைபிள் இண்டெக்ஸ். அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஷேம் ஆகணும். ஏன்னா நம்மெல்லாம் எவ்வளவோ பெரிய 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 புத்தகங்களை படிக்குவோம். ஆனால் எத்தனையோ 1000 பேஜ் 1500 பேஜ் எல்லாம் இருக்கும் புக்கு. ஆனால் இந்த ஒரு பைபிளினுடைய இண்டெக்ஸை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த 2 வயசு குழந்தைக்கு கடவுள் கொடுத்த ஞானம் பார்த்தீங்களா? ஒரு நாள் ஒரு குழந்தை ஸ்கூலில் வந்துட்டு அவங்க ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டை போய் கேட்குது. ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த குழந்தை போகுது. ஏதோ கேட்கும் போது சொல்லுது, இது ஏது உனக்குன்னும் போது, அது எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாரே. அன்றைக்கு அந்த தந்தை அந்த குழந்தையின் வார்த்தையை கேட்டு அன்று மனமாறினார். ஆஃபீஸ்லேருந்து எந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வராதபடி. பார்த்தீங்களா? பெற்றோரால் குழந்தை மாறல, குழந்தையால் பெற்றோர்கள் மாறின ஜனங்களும் உண்டு. அதனால்தான் நிறைய நிறைய விஷயத்தில் குழந்தைங்கள ஆண்டவர் முன் வச்சிருப்பார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், குழந்தைகளை யாரும் அதட்டாதீர்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. எத்தனையோ இன்னைக்கு மாசில்லா குழந்தைகள். நாம் அபார்ஷன் பண்ணுற ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆண்டவர் முன் கண்ணீரோடு நிற்கும். ஆண்டவரே, என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு நான் வேண்டாம். இல்லை, ஆண்டவருக்கு அது வேணும். ஆண்டவருடைய பணி செய்யறதுக்கு அந்த குழந்தைகள் இருக்கும். இதோ நாமும் முடிந்தளவு குழந்தைகளை அன்பு செய்வோம். முடிந்தளவு நாம் கருத்தரிப்பிலேருந்து நம்ம அதிலேருந்து விடுதலை பெறுவோம். மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்வோம், வேண்டாம் என்று, அது தவறு என்று. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.